அப்பா போதமேதப்பா சாமியும் பூதமும் நாங்கள் தானப்பா இன்னொரு தரம் இடோ കേറി കളിക്കാൻ പാടുണ്ടല്ലോ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னிடம் சில பேர்கள் பணிபுரிந்து வந்தது உண்டு. அவைகளெல்லாம் இப்போ கடன்பட்டு மனவேதனையாகி அந்த தொழிலை உருப்படியாக நடத்த முடியாத அளவுக்கு இப்போ வேதனைப்பட்டிருக்கேன். இந்த தொழிலை மீண்டும் இயக்கி விட்டு உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் நின்றுவாங்க. நீ அடி பாப்பா, அங்கே போய் அடினே. வேற என்னடா வேணும் தம்பி? நீதிமன்றத்து பிரச்சனையை பற்றி நான் கேட்டேன். 2026 7வது மாதம் வரை இந்த நீதிமன்ற விஷயம் இருக்கும். அதுக்கு முன்னால் உனக்கு அதை நான் வெற்றியாக்கி உன் பக்கத்தில் நீதி இருக்குது என்பதை நிரூபித்து அந்த வழக்கிலிருந்து உனக்கு வெற்றியை தாரேன். இந்தா ஆனந்தமாக இருப்பாய் மகனே, பாதிக்க மாட்டாய். ஒப்ப வீட்டு சொத்துக்கு 9 மாதம் கழித்து வந்து கேளு, வெற்றி உண்டு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை என் தொழிலும் என் இடம் விஷயமும் சரியாகணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா, இடம் என்னது அண்ணே? என்னென்ன தொழில்? சரி, இடம் சரி. யூரின் ட்ரபிள் யாருக்கும் வந்துச்சா? யூரின் நீர் கடுப்பு சம்மந்தமான விஷயம், அது சம்மந்தமாக செக் பண்ணணுங்கிறதுக்கு தான் உன் கிட்னியை பார்த்து பணம் போட்டு பார்த்தேன். டாக்டர் போய் செக் பண்ணிங்களா? பார்த்து வந்துடுங்க, கால் வந்துட்டுவாங்க. கண்ணுக்கு தெரியுதுப்பா, அப்படி வரலாம். 1 2 3 4 5 6 7 9 மாத காலங்களாக உன்னுடைய தொழில் வளப்படுத்தி நடத்த முடியாத அளவுக்கு குழப்பமும், இடமாற்றம் செய்ய வேண்டியது இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும், இந்த இடத்துக்குள்ளே வேறு ஏதோ கோளாறு இருந்து நம்மளை தொழிலை நடத்த முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு என்ற ஒரு மாயையும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் ஒன்றுவான். அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறது உண்மை. பாதி செங்கத்தூளை வேகும், பாதி வேகாது. வெந்ததை விற்கணும்னு சொன்னால் வாங்கிட்டு போவான், பணம் தர மாட்டான். அதனால் இந்த தொழிலுக்கு மாறுபாடு. இது சம்பந்தமான மண் சம்பந்தமான விஷயங்களை பெறுவதற்கு குழப்பம். இதில் சட்டப்படி சில இடைஞ்சல்கள், இவைகளெல்லாம் இருந்து இப்போ நடத்த முடியாத வேதனையை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அதனால் இவைகள்லாம் சரியாக்கி உன் தொழிலில் கடன் படாமல் காப்பாற்றி தந்தா போதும்ல. வேறு என்ன வேணும்? அந்த பணத்தெல்லாம் நான் வாங்கி தரேன், உன்னைய கலங்காமல் காப்பாற்றுறேன். இந்தா சந்தோஷமாரு. 9 முறை என்னைய பாரு, நீ ஜெயிச்சிருவ போ. கர்மசாமிக்கு அதே கோயமுத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கோ திருமணமா பாவுக்கு? யாருக்கண்ணே? நிலவென்னும் ஆடை கொண்டாளோ? என்கிட்ட தனியாக பேசணும்னு விரும்புறீங்களா, பப்ளிக்காக பேசணும்னு விரும்புகிறீங்களா? சரி, கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? பிள்ளையினுடைய ஜாதக மனநிலைகளெல்லாம் போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பிள்ளை என்ன சொல்லுது? நான் போய் பார்த்தேன் அந்த ஜாதகத்தை. அந்த ஜாதகத்தில் 7ஆம் பார்வையை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் பார்க்கக்கூடிய காரணத்தால் கட்டிய கணவனோடு சீராக இந்த வாழ்க்கை நடக்கிறதுல இடைஞ்சல் இருக்கும் அப்படிங்கிறது ஜாதகத்தினுடைய விதி.
அதனால் அதுக்கு கலத்திர தோஷம் இருக்குது என்பது பொருள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் வரக்கூடிய புரட்டாசி 20ஆம் தேதிக்கு மேலே அந்த பிள்ளைக்கு திருமண சம்பந்தமான எண்ணங்களும் மங்களகரமான காரியங்களும் நடந்துடும். இந்த ஆண்டில் உனக்கு அந்த திருமணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? இந்த வெற்றியாக்கி தரேன், எந்த ரகசியமும் இல்லை, எல்லாம் நல்லா நடக்கும், சந்தோஷமாக இருக்கும். இந்தாப்பா. தொழில் சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் கோயம்புத்தூரா பொள்ளாச்சியா அண்ணாச்சி? நீங்கள் நீ எந்த ஊருமா? என்ன தொழில் சொத்து சம்பந்தமாக கேள்வி? காலன்னு சொல்லலாம். சட்டப்படி உனக்கு பணத்தெல்லாம் நான் வாங்கி தந்துடுறேன். ஆனால் அவங்க அப்பா வீட்டு சொத்து மட்டும் அடுத்த வருஷத்தில் தான் அது சம்பந்தமான முடிவு கிடைக்கும். அதற்கிடையில் பகை தோன்றும். வார்த்தையை நீ விடக்கூடாது. கால் வந்துட்டு வா. அந்த சொத்துக்களில் நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் இருக்கும். இருக்காங்களா? வா. அதுதான் அங்கே அடையாளம். ஆகையினால் சிவபூஜை செய்து நாகத்தின் சக்தியை இறக்கி அவங்களுடைய மனதையெல்லாம் உன்பக்கம் வயக்கி அந்த சொத்தையும் வாங்கித்தாரேன், உன் பணத்தையும் மீட்டித்தாரேன். வெற்றி உண்டு மகளே. சட்டப்படி மாட்டாமல் காப்பாற்றுறேன். போ. கர்மசாமிக்கு அப்புறம் என் தொழில் நல்லா ஆகணும், என் பிள்ளையினுடைய படிப்பு வேலையும் செட் ஆகணும்னு கேட்டு வந்தவங்க கண்கள் இருந்தால் என்ன வேணும்? தொழில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றிகரமாக நடத்தி தந்துருந்தேன். பிள்ளை இந்த படிப்பை எந்த தடையில்லாமலும் படித்து கரை சேருவாள். ஜெயிச்சு தந்தா போதுங்களா? எல்லாம் வெற்றி ஆயாச்சு. நான் கூட இருக்கிறப்பா, கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். வெளிநாடு சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீர்களா? ஃபாரின் சம்பந்தமாக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஃபாரின் சம்பந்தமாக இன்றைக்கி உங்களுடைய உத்தரவு இவ்வளவு தான். உட்கார்லாம். இனி நாளைக்கு எல்லாரும் போய் ஒரு டீ குடிங்க. நானும் குடிக்க வேண்டும்.